எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து. கோயம்புத்தூரில் நிறைய பேர் 50 to 55 லட்ச ரூபா பட்ஜெட்டில் உடனடியாக குடியேற மாதிரி வீடு இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக ஒரு அருமையான வீடு வந்து சேலுக்கு வந்திருக்கு. இந்த வீடு எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சத்தி ரோடு சரவணம்பட்டி கீரணத்தம் ஐடி பார்க்லேருந்து வந்தீங்கன்னா இடிகரை மணிகரம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த வீடு வந்து எக்ஸாக்டாக லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டுக்கு இன்னொரு வழி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் துடியலூர்லேருந்து நீங்கள் ரைட்டில் வந்தீங்கன்னா இடிகரை மணிகரம்பாளையத்தில் தான் இந்த வீடு வந்து நார்த் ஃபேஸில் 2.25 சென்ட்டில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்ப அழகாக வந்து இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீடு வந்து சேலுக்கு வந்திருக்கு. இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். என்னை ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2 BHK சிம்ப்ளெக்ஸ் ஹவுஸோட எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் டைப் காங்கிரீட் ப்ரொஜெக்ஷன் கொடுத்து அங்கங்கே லைட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூ காடி உங்களுக்கு பிளாஸ்டிங்லேயே பண்ணியிருக்காங்க. ஒரு காங்கிரீட் ப்ரொஜெக்ஷன், அந்த டெக்ஸ்சர் ஃபினிஷிங்கு, அங்கங்கே லைட் பாயிண்டிங், அந்த டஃபன் கிளாஸு, SS ரேலி, இந்த லாவெண்டர் கலர் எக்ஸ்டீரியர் ஃபினிஷிங் கம்ப்ளீட் பட்டி பார்த்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் MS மெட்டீரியலில் உங்களுக்கு லேசர் கட்டிங்கோட ஒரு அழகான டோர் வந்து உங்களுக்கு போட்டிருக்கு. நல்லா சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்குது. ரேம்ப் ரொம்ப அழகாக வந்து டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு உள்ளே போய் உள்ளே எந்தெந்த மாதிரி ரூம் சைஸஸ் எல்லாம் இருக்குது, ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துலாம் வாங்க. கேட் ஓப்பன் பண்ணி கார் பார்க்கிங் ஏரியா வந்து ஒரு 16க்கு 10 ஒரு அழகான கார் பார்க்கிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கோடைய சன்சைட் எல்லாம் கீழே இறக்கி மழை வெயில் உள்ளே வராத மாதிரி நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சாக்லேட் கலரில் வந்து மேலே சீலிங் வந்து ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் LED லைட் போட்டிருக்காங்க சீலிங்கில். ஸ்பாட் லைட் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த கார் பார்க்கிங் ஏரியா. கார் பார்க்கிங் ஏரியாவோட வால் எல்லாமே வந்து 4x2 டைல்ஸ் லே பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் கலரில் எம்போசிங் ஸ்கேட்டிங்ஸ் வந்து இடையில கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் வால் எல்லாமே அழுக்காக அது மாதிரி நீட்டாக டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்க்கிங் ஏரியா ஃப்ளோரிங் டைல்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு போர்வெல்லு, சம்பு எல்லாமே வந்து பார்க்கிங் ஏரியாவிலே வாஸ்து பிரகாரம் வந்துடுது. பார்க்கிங் ஏரியாவில் நீங்கள் நல்லது கெட்டதுக்கு போனால் குளிச்சுட்டு உள்ள போகிற மாதிரி ஒரு அவுட்டர் இந்தியன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டில் கீழே ஃப்ளோர் லெவல்லேருந்து சீலிங் வரைக்குமே எல்லாம் கம்ப்ளீட் டைல்ஸ் ஒட்டி நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கலரு, இந்த டைல்ஸு, இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு கிராண்டாக இருக்குது பார்க்குறக்கு. உங்களுக்கு EB லைன் பாக்ஸ் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்துடுது. ஸோ கார் பார்க்கிங் ஏரியா பற்றி நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் வீட்டுக்குள்ளெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டோம். இந்த 2 BHK ஹவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 அடிக்கு ஓப்பன் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் வந்து டீக்கில் போட்டிருக்கு. டோர் ஷட்டர், டோர் ஃப்ரேம் ரெண்டுமே டீக் மெட்டீரியல், ஆன்டிக் லாக் கொடுத்துருக்கு. உங்களுக்கு காலிங் பெல் பாயிண்ட்டு, ஸ்பாட் லைட் பாயிண்ட் எல்லாம் பக்கத்துலேயே சுவிச்சஸ் வந்துடுது. உங்களுக்கு சைடு வால் எல்லாமே வந்து கிரானைட் ஒட்டி வந்து பக்காவாக ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு ஸ்டெப்பும் வந்து கிரானைட் ஒட்டி பக்காவாக நோசிங் அடிச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் ரூம் சைஸஸ் எல்லாம் பார்த்துலாம் வாங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே ஒரு 16x16 நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ரூம் வந்துடுது. கீழே ஐவரி கலரில் 4x2 டைல்ஸ் போட்டு லே பண்ணியிருக்காங்க. வால் எல்லாமே ஐவரி கலர் டைல்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரி கலர் கொடுத்து 2 கோட் பட்டி, 1 கோட் ப்ரைமர், 2 கோட் கலர் கொடுத்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ரூமோடைய சீலிங் ஏரியா வந்து கம்ப்ளீட் ஃபால் சீலிங் பண்ணி நல்லா சென்டரில் வந்து உங்களுக்கு ப்ளைவுட்லேயே வந்து இன்டீரியர் மாதிரி சீலிங்லேயே பண்ணி வந்து உங்களுக்கு வால்நட் கலரில் ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஐவரி கலருக்கும் இந்த வால்நட் அந்த பேனலிங்க்கு சூப்பராக இருக்குது. ஸ்பாட் லைட்டு, இந்த ஃபால் சீலிங் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு LED லைட் கொடுத்து நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிவி யூனிட்டில் இந்த லோயர்ஸ் அப்படிங்கிற அந்த மெட்டீரியலில் ஒரு குரூப் காடி மாதிரி பேனலிங் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்டோரேஜ் யூனிட் எல்லாம் கொடுத்து கட்டு வேலை செஞ்சு ப்ரொஜெக்ட் பண்ணி நீட்டாக வந்து டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு டிவி யூனிட் உங்களுக்கு ஸ்டோரேஜோட நீட்டாக வந்துடுது. பக்கத்துலேயே டிவி யூனிட்டையொட்டியே உங்களுக்கு வந்து பூஜா ரூம் கபோர்டு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செப்பரேட்டாக வந்து நீங்கள் இங்கே பூஜா ரூமாக வந்து இது பண்ணிக்கலாம். கீழே வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் வந்துடுது. ஸோ லிவிங் ஏரியாவில் டிவி யூனிட்டு, பூஜா யூனிட்டு, ஃபால் சீலிங்கு, லைட்டிங்ஸு சூப்பராக இருக்குது. 2 விண்டோஸ் நல்ல வென்டிலேஷன் காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களை ஃபோட்டோஸ் ஆல்பம் எல்லாம் வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து செல்ஃப் வந்து லிவிங் ரூமில் வந்து கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கல் வச்சு ப்ரொஜெக்ஷன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதை நீட்டாக வந்து பிளாஸ்டிங் பண்ணி பெயிண்டிங்கில் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த சாக்லேட் கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதோடைய சென்டர் பாயிண்டில் உங்களுக்கு நேச்சுரல் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஆல்பம்ஸு, ஏதாவது நீங்கள் வந்து ஸ்டாட்டு மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை ஒரு ஃப்ளவர் ஸ்பாட்டு கூட இந்த இடத்துல வச்சு நீங்கள்
லிவிங் ரூமை வந்து ரொம்ப அழகாக காட்டிக்கலாம். லிவிங் ரூம்ல இருந்து கிச்சனை வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கிச்சனுடைய ஓப்பன் ஏரியா வந்து கம்ப்ளீட் வந்து வால் பேனலிங் பண்ணியிருக்கு இன்டீரியரில். இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த லூவர்ஸ் அப்படிங்கிற மெட்டீரியல் வந்து வச்சு உங்களுக்கு க்ரூ காடி டைப்பில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதில் ஒரு சென்டரில் வந்து ஒரு லைட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவிலேருந்து கிச்சனுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 11/8 அப்படிங்கிற சைஸில் வந்து கிச்சன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கு. கிச்சன் கம்ப்ளீட்டாக எல்லாமே மாடலர் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. யூபிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ணி நீட்டாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கரையாக நேர்றதோ அல்லது பூச்சி வரதோ இந்த தொந்தரவெல்லாம் இருக்காது இந்த இன்டீரியர் ஒர்க்கில். நல்ல ஹேண்டில்ஸ் எல்லாம் வந்து எஸ்எஸ் மெட்டீரியலில் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கிச்சனுடைய லாஃப்ட்டும் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து டோர்ஸ் போட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கு. செல்ஃபுக்கு எல்லாமே வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணக்கூடிய ஸ்லைடிங் டைப் கிளாஸ் போட்டு வந்து உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க. கிச்சனுடைய டேபிள் டாப் எல்லாமே வந்து கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கு. டேபிள் டாப்ல இருந்து சீலிங் வரைக்குமே வந்து டைல்ஸ் போட்டு உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கிரைண்டர் பாயிண்ட், மிக்சி பாயிண்ட், அக்வா கார்டு பாயிண்ட் எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருக்கு. சிம்னி பாயிண்ட் கொடுத்துருக்கு. விண்டோஸ் வந்து ஒரு ப்ராப்பரான விண்டோஸ் வந்து உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிச்சனுடைய யூஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த இன்டீரியருடைய கலரு, இந்த ஃப்ளோர் டைல்ஸ், இது எல்லாமே பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான கிச்சனை வந்து இந்த இடத்துல வந்து வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்காங்க. அடுத்த பெட்ரூமை பத்தி தெளிவாக பார்த்துருந்தாங்க. இந்த வீட்டோட ஹைலைட் பாயிண்டே வந்து எக்ஸ்டீரியர் பெயிண்டிங், இன்டீரியர் ஒர்க் தான். அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல், அதோட கலர் வந்து ரொம்ப ஹை ரீச்சாக இருக்கு. பெட்ரூமோடைய டோர் ஷட்டர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்நட் கலரில் போட்டிருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலில் போட்டிருக்கு. இந்த வால் கலருக்கு இது மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கு. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 16x10 ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வந்துடுது. மாஸ்டர் பெட்ரூமில் பாருங்க, சீலிங்கில் உடன் ஒர்க்கில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. வால்நட் கலரு, அந்த ஐவரி வால், மேலே ஒயிட் வால், அதுக்கு உள்ள வந்து எல்இடி லைட்டு, ரசிச்சு இந்த பெட்ரூமை வந்து பண்ணியிருக்காரு. இவ்வளவு காம்பாக்டான ஹவுஸ் இந்த மாதிரி ஒரு இன்டீரியர் அவுட்புட் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காரு. இந்த பெட்ரூமுடைய வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுவால் போட்டு அதை ப்ரொஜெக்ட் பண்ணி அதில் டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஃபினிஷ் பண்ணி அது ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் டிவி யூனிட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது வார்ட்ரோபு. இந்த பெட்ரூமுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேசியஸான வார்ட்ரோப் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் எல்லாமே கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு லாஃப்ட், இங்கே ஒரு கட்டு வேலை போட்டு எங்கேயுமே வந்து வுட்டு வந்து அதிகமாக கொடுக்காம டோர் மட்டும் ப்ரொவிஷன் பண்ணுற மாதிரி அழகாக வந்து இந்த வார்ட்ரோப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்காக இருக்கு. உங்களுக்கு எந்த ஒரு பூச்சி தொல்லையுமே வந்து உங்களுக்கு வராது. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. பெட்ரூமில் ஒரு செல்ஃப் கொடுத்துருக்காங்க. 2 விண்டோஸ் வந்து உங்களுக்கு யூபிவிசி ஸ்லைடிங் டைப்ல வந்துடுது. வித் மஸ்கிட்டோ நெட்டோட வந்துடுது உங்களுக்கு. ஸோ பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு காம்பேக்டான ஹவுஸ்ல இவ்வளோ அழகாக வந்து பெட்ரூமை டிசைன் பண்ணி பண்ணிக்கிறது இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. நல்ல ஒரு ஸ்பேசியஸான அட்டாச் பாத்ரூம் டாய்லெட். கீழே ஃப்ளோரிங்ல இருந்து சீலிங் வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி ஒரு டார்க் அண்ட் ஒயிட் கலர்ல கொடுத்து அழகா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பத்தி தெளிவாக பார்த்துட்டா அடுத்து இன்னொரு ஜூனியர் பெட்ரூம் இருக்கு, அதையும் பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து இந்த வீட்டோட ஜூனியர் பெட்ரூம்குள்ள என்டர் ஆக போறோம். மாஸ்டர் பெட்ரூமுக்கு எந்த மாதிரி டோர் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் டோர் ஃப்ரேம் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. உள்ள போய் ஜூனியர் பெட்ரூம் 10x10 சைஸ்ல வந்து உங்களுக்கு ஜூனியர் பெட்ரூம் வந்துடுது. லாஃப்ட் எல்லாமே இன்டீரியர்ல கவர் பண்ணிக்கிறாங்க. செல்ஃப் டோர் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்துடுது. ஸோ 2 பெட்ரூமுமே வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் இருக்கு. இதுலேயும் நல்ல ஒரு கிளியரான ஒரு விண்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. 2 பெட்ரூம்க்கு ஏசி பாயிண்ட், லைட் பாயிண்ட் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்கு. 2.25 சென்ட்ல 1000 ஸ்கொயர் ஃபீட்ல கீழேயே 2 பெட்ரூம் வச்சு இந்த அழகான வீடு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு அவுட்டர் ஸ்டேர் கேஸ் வந்துருது. தண்ணி தொட்டி, போர்வெல், இபி லைன் எல்லாமே லைவ்ல இருக்கு. டிடிசிபி அப்ரூவ்டு. நீங்க எந்த பேங்க்ல வேணாலும் லோன் போய்க்கலாம். புது வீடா இருக்கு. வடக்கு பார்த்து இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுங்க. மேலும் இந்த வீடு வந்து சிட்டி ஒட்டியே இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் உடனடியாக குடியேற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீட்டோட விலை வந்து 55 லட்ச ரூபா வருது. ஸோ யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ கால் பண்ணிட்டு வந்து பாருங்க. நன்றி.